உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஏன் மட்டி இப்படி பண்ற? ஏட்டி நான் உன்னை என்ன செஞ்சேன்? அமைதியே இருக்கவே மாட்டியோ? ஏன் நம்ம ஊரை நீ சுற்றி பார்த்ததே இல்லையோ? இன்னைக்கு தான் பார்க்கணுமோ? எதுக்கு அவியலெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு கிடக்கா? நான் அவியலை கூப்பிட்டது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அர்ஜுனை பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. பிறகு அவனும் சுற்றி பார்க்கறதுக்கு வருவாம்லா. அவன் வந்தால் உனக்கு என்னட்டி? நீ எதுக்கு அவன் கூட இருக்க? நீ ஏன் கூட இரு. அவன் மூஞ்சி பார்த்துட்டு நான் வெளியெல்லாம் வர்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏட்டி நானா உன்னை வான்னு வற்புறுத்தினேன்? அம்மா தானே சொன்னாவே. நீ இப்போ வரலன்னு சொல்லியிருந்தேன்னா நான் முத்தை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன். ஏட்டி அப்போ முத்தையே கூட்டிகிட்டு போட்டி நீயே? நல்ல சவரியும் உனக்கு. நான் முத்தை கூட்டிகிட்டு போனால் பிறகு உன்னை விட்டுட்டு போயிட்டு அம்மா என்ன ஏசுறதுக்கா? அம்மாட்ட நான் ஏதாவது சொல்லிக்கிடியே. ஏன் மட்டும் நீ அர்ஜுன் அண்ணனை பார்த்து இப்படி பயப்படுறா? பயமா? நான் எதுக்கு அவனை பார்த்து பயப்பட போகிறேன்? பிறவு என்ன? அவிய வந்தால் உனக்கு என்ன செய்யுது? ஐயோ அது உனக்கு சொன்னால் புரியாது டி. என்ன சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காதுன்னு ஊருக்கு விளம்பர மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, எனக்கு தெரியாது. அம்மா தான் உன்னை வர சொன்னாவே. உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நீ அம்மாட்ட போய் சொல்லு. அம்மா சரின்னு சொன்னால் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன். அது எப்படி சரின்னு சொல்லுவாவே? எப்படியும் கமலாத்தையும் அர்ஜுனும் வரும்போது நீ மட்டும் தனியாக போகிறேன்னா உன்னை எப்படி விடுவாவே? தாரணி அண்ணி வீட்டில் இருக்காவன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவியலுக்கு சமைக்க தெரியும். கூட மாட அம்மைக்கு ஹெல்ப் பண்ணுவாவே. நான் இருந்தால் சும்மா தான் இருப்பேன். எனக்கு என்ன சமைக்கையா தெரியும்? அதனால் அம்மா எப்படியும் சும்மா இங்கே இருக்கிறதுக்கு போயிட்டு வான்னு தான் சொல்லுவாவே. ஆமாம், கரெக்டு தான். நீ தான் ஒரு தண்டமாச்சே. உனக்கு என்ன செய்ய தெரியும்? வீட்டில் தண்டமாக உட்காரதுக்கு கிளம்பி போன்னு தான் சொல்லுவாவே. இலக்கியா வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிட்டு. பிறவு என்னக்கா ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி மூஞ்ச காட்டிகிட்டு இருக்க? உனக்கு வர விருப்பம்னா என் கூட வா. அப்படி அவர் வர்றது உனக்கு பிடிக்கலன்னா நீ என் கூடயே இரு. நீ எதுக்கு அவர்கிட்ட போய் பேசுகிற? பேசாத. அதானே அவன் வந்தால் எனக்கு என்ன? நான் என்ன அவன் கூடயே போய் இருக்க போகிறேன்? உன் கூட தானே இருக்க போகிறேன். பிறவு என்ன? சரிடி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வாரேன். முத்துவையும் கூப்பிட்டு பாரு. அவள் வந்தாலும் சேர்ந்து போவோம். சரி, நான் இப்போ முத்துக்கு போய் ஒரு ஃபோன் போடுறேன். அவள் வாரேன்னு சொன்னான்னா நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். என்ன இதே ட்ரெஸ்லேயே வரப்போகிறேன்? ஆமாட்டி. ஏன் என்னாச்சு? நல்லா இல்லையோ? இது சும்மா சிம்பிளாக இருக்குது. வேறு ஏதாவது மாற்றிக்கியா? ஏட்டி நம்ம என்ன வேறு ஃபங்க்ஷனுக்காக போக போகிறோம்? நம்ம ஒரு சும்மா இந்த வயலையும் ஆத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு இது போதும். உன்னை எப்படி மாற்ற வைக்கிறேன்னு பாரு. ஓஹோ அப்படியா விஷயம்? புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னட்டி உனக்கு புரிஞ்சு போச்சு? என்ன சொல்லுதா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை, செத்த நேரத்துக்கு முன்னாடி அண்ணனை பார்த்தேன். யாரு? அரவிந்தையா? ஐயோ அரவிந்த் இல்லை, அர்ஜுன் அண்ணனை பார்த்தேன். அவியலும் கருப்பு கலரில் தான் ஒரு சட்டை போட்டிருந்தாவ. 2 பேரும் மேட்சுக்கு மேட்சாக இருக்கலான்னு தானே நீ ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன் இதுலேயே வரேன்னு சொல்லுதா? என்னது, அவன் கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கானோ? ஆமாட்டி. ஐயோ அட கடவுளே. அப்போ இந்த துணியை நான் மாற்றிடுறேன். அவன் கூடலாம் மேட்சுக்கு இருக்கணும்னு நான் அவனும் நினைக்கவே இல்லைட்டி. நான் காலையிலேருந்து அவனை பார்க்கையே இல்லை. சரி, நீ முத்துக்கு ஃபோன் பண்ணி வரலான்னு கேளு. அதுக்குள்ளே வேறு துணி நான் மாற்றிட்டு வரேன்னு. பைத்தியக்காரி, சும்மா தான் சொன்னேன். எப்படி ஓடுதா பாரு. அந்த அளவுக்கு அர்ஜுன் அண்ணனை வெறுக்கிறா. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. கடைசி வரைக்குமே இப்படி வெறுத்துட்டா இருக்க போறா? என்னைக்காவது ஒரு நாள் நல்லா பேசி தானே ஆகணும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி சிரிக்கணும். தம்பி, நம்மெல்லாம் வெளியே போகிறோம். வெளியே போகிறோமா? எங்கம்மா போகிறோம்? நம்ம சுற்றி பார்க்க போக போகிறோம். மால், தியேட்டர் அந்த மாதிரி போக போகிறோமா? இல்லை, இதுவே ஒரு கிராமம். இங்கே மால் தியேட்டர்லாம் எங்கே இருக்கும்? பிறகு வேற என்னத்தை பார்க்க போறிய? இங்கே வயல் ஆறெல்லாம் இருக்கான், அங்கே போகலாம். அம்மா, ஆறுனா ரிவர் தானே சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் சொல்லுதேன். அம்மா, அதுக்கு பீச் கூட போகலாம். பீச்னா கூட நிறைய பெருசாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆறுனா சின்னதாக தானே இருக்கும். தம்பி, இந்த ஊரில் என்ன இருக்கோ அதை தானே பார்க்க முடியும். இந்த ஊரில் பார்க்க போகிறோமா? அப்போ வேற தூரமாக எங்கேயும் போகலையா? தூரமாலாம் ஒன்றும் போகலை. இந்த ஊரில் இவங்களுக்கு வயல் இருக்குது. சும்மா அந்த வயல்வெளியை காட்டுறாங்களாம். போய் அந்த புல், மரம், காற்று, பறவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஆற்றுல தண்ணி வருதாம். அதையும் பார்த்துட்டு செத்த காலை நினச்சிட்டு வருவோம். நான் வரலம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. எதுக்கு நீ வரமாட்டக்கா? அம்மா, நான் வந்து அங்கே என்னம்மா செய்ய போகிறேன்? எனக்கு அதெல்லாம் சுற்றி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. நீங்கள் போயிட்டு வாங்க. அர்ஜுன், அம்மா ஒத்தைக்கு எப்படி போக முடியும்? ஏம்மா தனியாக போறிய? அப்பாவை கூட்டிகிட்டு போங்க. அப்பா காலையிலேயே அண்ணன் கூட வெளியே போயிட்டாவல.
ஆ, அப்பா வெளியே போயிட்டாங்கன்னா பிறகு நம்மெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னீங்க. யார் கூட போகிறோம்? அண்ணன் குடும்பத்தோட தான். மாமாவை தவிர பேலன்ஸ் எல்லாருமே வா. இல்லை அர்ஜுன், அத்தையை கூப்பிட்டேன், அத்தை சமைக்கிற வேலை இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாவ. நானும் கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் சமையல் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாவ. தாரணியும் நான் வரல, அத்தைக்கு ஒத்தாசையாக நான் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டா. முதல்ல வெளியே போய் சுற்றி பார்க்க போகலாமான்னு இலக்கியா தான் சொன்னான். அதனால் இலக்கியா வருவா பார்த்துக்க. பிறகு மைனி தான் ஆதிராவையும் கூட வர சொன்னாவ. இப்போ நீ, நான், ஆதிரா, இலக்கியா 4 பேரும் போய் சுற்றி பார்க்க போகிறோம். சி, அவ கூடலாம் நம்ம இப்படி வெளியே போகிறது? இல்லைம்மா, நான் வரல, நீங்கள் மட்டுமே போயிட்டு வாங்க. அதான் அவங்க 2 பேரும் வராங்கல்ல, அவங்க கூட போயிட்டு வாங்க. தம்பி, அம்மா எப்படில தனியாக போகிறது, நீயும் வா. இல்லைம்மா, அது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் நீ சொல்ல வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் தான் என் கூட வர. போய் கிளம்புனா கிளம்பு, இல்லை இதே துணியோட வர்றதுன்னா வா. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அம்மா, சொன்னதை சரின்னு கேளு தம்பி. ஆமாம், இந்த ஆதிரா நம்ம கம்பெனியில் தான் வேலை செய்கிறான்னு ஏன் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை? நீங்கள் எப்பமா என்கிட்ட கேட்டிய? ஏல, அந்த பிள்ளை அங்கே வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சால் இங்கே தான் வேலை செய்கிறாளான்னு நான் ஒரு டவுட்டில் கேட்கலாம். எனக்கே தெரியாதே, பிறகு நீ தானே உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லியிருக்கணும். நான் இது உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன், அதான் சொல்லலை. நல்லா நினச்ச தம்பி நீயே. நான் ஆதிராட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சென்னையில் நீ எங்கம்மா வேலை பார்க்கான்னு. அவள் உங்களுக்கு தெரியாதா, உங்கள் மகன் சொல்லலையா உங்கள் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேங்கிறா. எனக்கு ஒரே அசிங்கமாக போயிட்டு, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற பிள்ளைய கூட நமக்கு தெரியாமல் இருக்கேன்னு. என்ன தம்பி நீ? சரி, நான் பேசினா இருந்தாலும் பேசிகிட்டே நிற்பேன். முதல்ல நீ கிளம்பணுன்னா கிளம்பு, இல்லைன்னா இதே துணியோட வா, சீக்கிரம் போயிட்டு வருவோம். அவளுக்கு என்ன, நான் பிஏவா? அவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் நான் சொல்கிறதுக்கு. எங்கே வேலை பார்க்கான்னு கேட்டால் பார்க்குற இடத்த சொல்லிட்டு போக வேண்டியதானே? உங்கள் மகன் சொல்லலையான்னு கேட்டிருக்கா. என்ன திமிரு இருக்கணும் அவளுக்கு. இந்த அம்மா வேற எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேக்காவ. வரலன்னு சொன்னால் விட்டு தொலைறாவளா? ஏடி, நீ என்ன டூரிஸ்ட் கைடா? வீட்டுக்கு வந்தவியல வீட்டில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காம, வாங்க அதை சுற்றி பார்க்கலாம் இதை சுற்றி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது அவங்களுக்கும் வீட்டிலே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, பொழுது போகணும்ல, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவிய 2 பேரும் சென்னையிலே இருந்தவிய. அங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே கட்டடமாக தான் இருக்கும். பச்சை பசேர்னு அங்கே என்ன இருக்கும், இங்கே என்ன அழகாக வயல் ஆற்று தண்ணின்னு பாப்பவல்ல, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். உருட்டு நல்லா உருட்டு. ஏன் மிட்டி அப்படி சொல்லுதா? நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்லுதேன். ஆஹா, தெரியுது, நீ உண்மையை தான் சொல்லுதேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏவ முத்து, நம்பிட்டி, உண்மையை தான் சொல்லுதேன். ஏட்டி இலக்கியா, இத்தனை வருஷம் உன் கூட சுற்றி இருக்கேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வேற வேதுக்கு என்கிட்ட போய் நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. ஓஹோ அப்படியா? நான் கூட உங்கள் மாறன் மாமாவை பார்க்கறதுக்காக வேற வழி தெரியாமல் இவங்களெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்கேன்னு நினச்சேன். பரவாயில்ல ஏட்டி, என்னதான் உனக்கு படிப்பறிவு கம்மினாலும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியே. யாருக்கு? எனக்கு படிப்பறிவு கம்மியா? நான் கூட எக்ஸாம்லலாம் பாஸ் ஆயிடுறேன்ப்பா. நீ தான் அரியர் வச்சிருக்க. அடியே, கத்தி சொல்லாத, யார் காதலையாவது விழுந்துட போகுது. முக்கியமாக எங்கள் அக்கா காதில் விழுந்துட்டுனா வீட்டில் போட்டு விட்ருவா. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து அந்த பேப்பரை கிளியர் பண்ணிடுவேன். நீ தானே பண்ணிடுவேன். நம்புடி, நம்பிக்கை தானே எல்லாமே. சரி தாயே, நம்புகிறேன். சரி, நீ தனியாக வந்தால் கூட பரவாயில்ல, உன் கூட தான் உங்கள் அக்கா வந்திருக்கால, பிறவேதுக்கு என்னையும் கூட்டிகிட்டு வந்த நீ? அது வந்து முத்து, மாறன் மாமாக்கும் எங்கள் அக்காவுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தமாக இருக்குது. எப்போ பாரு 2 பேரும் பார்த்தா அடிச்சுக்க தான் செய்கிறாவ. சின்ன வயசில் தான் அப்படின்னு பார்த்தா இப்பையும் அப்படித்தான். ஒருவேளை அவரை நான் ஓரமாக நின்று பார்க்குறதையோ இல்லை அவர் என்ன பார்க்குறதையோ சிரிக்கிறதையோ எங்கள் அக்கா பார்த்துட்டான்னு வெயி, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அதுக்கு தான் உன்னை இழுத்துட்டு வந்திருக்கேன். சப்போஸ் மாறன் மாமா எங்கேயாவது தூரமாக நின்னா உன்னை நைஸாக இழுத்துட்டு சும்மா முத்து கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு 2 வார்த்தை மாமாவை பார்த்து பேசிடுவேன்ல. ஏன் அப்போ உங்கள் அக்கா பார்க்க மாட்டாளா? சரி, ஒருவேளை உன்னை இழுத்துட்டு போயும் எங்கள் அக்கா பார்த்துருவான்னு எனக்கு தோணுச்சுன்னா அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு முத்து தனியாக போகிறக்கு பயப்படுறா, அவளை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு வரேன்னு உன் கூட அப்படியே நைஸாக வந்துடுவேன்ல. யார்? நான் பயப்படுறேன்? இந்த மட்ட மதியானத்தில் தனியாக வீட்டுக்கு போக நான் பயப்படுறேனா? சரிடி, பயப்படல. தனியாக போகிறதுக்கு என்னையும் துணைக்கு கூப்பிட்டா வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக சொன்னான்னு அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ சொல்லிடுவேன். நீ சரியான ஆள் தாம்மா. இந்த ஒரு கேள்வி தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதே நட்டி முத்து, எள்ளு தான் என்னைக்கு காயுது,
எலிப்புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? அந்த எலிப்புழுக்க நீ தானே? ஏய், உத வாங்க போறடி நீ. சரி விடு முத்து, ஃபீல் பண்ணாத. நீ இன்னைக்கு எனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறியோ அந்த மாதிரி நாளைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் தான் லவ்வே பண்ணலையேடி. நீ எம்டி வருத்தப்படுற? உன்னை தேடி ஒருத்தன் வருவான், மகாராஜா மாதிரி வருவான். அவனை லவ் பண்ணு, அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னை தேடி ஒருத்தன் வந்து அவனுக்கு என்ன பிடிச்சி எனக்கு அவனை பிடிச்சி நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ உங்கள் மாறன் மாமாவை கல்யாணம் பண்ணிகிட்டே போயிடுவேன். பிறகு நான் உனக்கு கூப்பிட்டா இருடி எங்கள் மாமா கூட அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன்னு ஃபோனை கட் பண்ணிடுவேன். அதானே? என்ன முத்து என்னை இப்படி நினச்சிட்டேன்? வாய்ப்பே இல்லை. ஆதிரா இருக்கா, அவள் கல்யாணம் முடியாமல் எனக்கு எப்படி கல்யாணம் முடியும்? அதுக்குள்ளே சீக்கிரம் நீ ஒருத்தனை செட் பண்ணிடுடி. அடி பாவி, நான் வாழ்க்கைக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன், நீ என்னடி செட் பண்ணுங்கிற? செட் பண்ணி வைக்கிறதுக்கு இது என்ன பொருளா? எடுத்து ஸ்லாப்பில் செட் பண்ணுறக்கு. அதெல்லாம் மனசை தளர விடாமல் தைரியத்தோடு இரு, உனக்கு சீக்கிரம் ஒரு பையன் கிடைப்பான். நான் எங்கடி மனசை தளர விட்டேன்னா நல்லா தான்ட்டி இருக்கேன். அடே ஏ புருஷா, எங்கடா இருக்க? இப்படி ஒருத்தி என் கண்ணு முன்னாடி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியல. உன்னை நான் என்னைக்கு கண்டுபிடிச்சி காதல் பண்ணுறதோ தெரியல. சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி வந்து தொலையேண்டா. வருவான், வெயிட் பண்ணு. சரி, அவன் வரும்போது வரட்டும். பிறகு நம்ம ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தா சுற்றி பார்க்குறேன்னு கூட்டிகிட்டு வந்தவன் என்ன அங்கே போயிட்டான்னு உன்னை தான் தப்பாக நினைப்பாவ. வா, சும்மா அங்கே போய் கொஞ்ச நேரம் பேசுவோம். வாட்டி போகலாம். முத்து, என்ன சொல்கிற உன் ஃப்ரெண்டு? ஆதியக்கா, வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி முத்து, நீ எப்படி இருக்க? நலம். ஏக்கா, நானும் படித்து முடிச்சுட்டு உன்ன மாதிரி வெளியூருக்கு வந்து வேலை பார்க்கட்டா? யாரு, நீயா? இலக்கியா, உன்ன மாதிரி நினச்சியா முத்த? அவள் எவ்வளோ திறமையானவ தெரியுமா? இவ திறமை எனக்கு தான் தெரியும். ஏமிட்டி, நான் வெளியூருக்குலாம் போய் வேலை செய்ய தான் போகிறேன் பாரு. அப்போ நீ வாயை பிளந்துட்டு நிற்க தான் போகிறான். நீ மட்டும்தான் வெளியூருக்கு போய் வேலை செய்வியோ? நானும் தான் செய்வேன். நீ கிழிச்ச. ஏய், என்னட்டி உனக்கு பிரச்சனை? எதுக்கு என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருக்க? எம்மா உங்கள் அக்கா தங்கச்சி சண்டையெல்லாம் வீட்டுக்கு போய் வச்சுக்கிடுங்க. இவகிட்டலாம் யார் முத்து சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது? ஆமாம், இவ பெரிய பிரசிடென்ட்டு, இவளுக்காக எல்லாம் காத்திருக்காங்க, நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். போடி. ஐயா இப்ப இவ வேலை பார்க்கன்னு ரொம்ப தான் பாடியா. அர்ஜுனனே, ஏக்கா நீங்கள் வேலை பார்க்க இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா இருக்காங்க வேலை செய்ய? ஐயோ முத்து, நான் வேலை செய்கிற இடம்லாம் ஒரு இடமா? அர்ஜுனனை நிற்கிறது தெரியாமல் பேசுகிறா. சொல்லலாமா வேண்டாமா? சொல்ல வேண்டாம், என்ன டேமேஜ் பண்ணால வாங்கட்டும். ஏங்கா, அவ்வளோ மோசமான இடமா என்ன? இடம்லாம் ஓகே தான், அங்கே இருக்கவன் தான் சரியில்லை. சரியில்லைன்னா எப்படி சொல்கிறிய? அது எப்படி சொல்கிறது? சும்மா வல்லுன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஏசிக்கிட்டே இருப்பான் தெரியுமா? நார்மலாகவே இருக்க மாட்டான். அவன் முகம் சிரிச்சு நாங்கள் பார்த்ததே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாத என்ன? சொல்லுங்கக்கா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதுவா, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். இப்போ கூட இங்கே சுற்றி பார்க்க வந்திருப்பான். பின்னால் எட்டிப்பாரு, அந்த அத்தை பக்கத்தில் நின்றுட்டுருப்பான். அவன் தான் அந்த எம்டி, வீணா போன எம்டி. அக்கா, உங்கள் கூட ஒரே அண்ணன் தான் வந்தாவ. அவியலும் உங்கள் பெருத்தால தானே நிற்கிறாவ. அவியலா பாருங்க. ஐயோ, நமக்கு பெருத்தால நிற்கானா? ஏ ஆதிரா, என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க நீ? என் கம்பெனி ரெப்புடேஷனை உங்கள் ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி ஏன் இப்படி வாங்குற? அப்படின்னா உன்னை என்ன கொடுமை பண்ணிட்டேன்? சும்மா என் கம்பெனி ரெப்புடேஷன் எல்லாத்துக்கிட்டையும் இப்படி வாங்கிட்டு இருக்க? அது சார், அது என் ஆஃபீஸை விட்டு நீயே என் ப்ரெஷர் தாங்காமல் ஓடுவ. அந்த மாதிரி நான் உன்னை பண்ணுவேன் பாரு. ஏன் இப்போ மட்டும் எதுவும் ப்ரெஷர் கொடுக்காம தான் இருக்கீங்களோ? ஒரே டார்ச்சர் ஆஃபீஸில். அவ்வளோ டார்ச்சராக இருந்தால் முதல்ல வேலையை விட்டு போக வேண்டியதானே? பிறகுதுக்கு அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு வேலையை விட்டு போகணும்? முன்னாடி நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்திருந்தா கூட நான் வேலையை விட்டு போயிருப்பேன். இப்போ அது எங்கள் மாமா கம்பெனி, நான் இருப்பேன். அதை கேட்க நீங்கள் யாரு? நான் யாரா? நான் அந்த ஆஃபீஸோட எம்டி. மைண்ட் இட், ஓகே? எம்டியா இருந்துட்டு போங்க. நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னால் நேராக போய் மாமா கிட்டே அத்தைக்கிட்டே சொல்லிடுவேன். நீ எல்லாம் படித்த பொண்ணு தானே, இப்படி பிளாக்மெயில் பண்ணுற உனக்கு வெக்கமா இல்லச்சி? நீயும் ஒரு படித்த பையன் தானே, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுற? ஏய் என்ன அடியே, என்னடி இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாவ? அதுங்க ரெண்டு வீட்லேயும் இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருக்கு. நீ எது பெருசாக கண்டுக்கிடாத. ஹலோ, என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளா ஃபர்ஸ்ட்? நீங்கள் பணம் வச்ச உடனே பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. உங்களோட குணம் தான் மற்றவங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நீ சொல்கிறது சரிதான். உன் குணத்தை வச்சு தான் நான் உன்னை முடிவு பண்ணியிருக்கேன். ஊராக போய் என்னை பற்றி தப்பாக சொல்கிற உன் குணத்தை விட என் குணம் பரவாயில்ல.